சீதா, இந்த நேரத்தில் எங்க உட்காந்துக்கிட்டு இருக்க? என்ன சீதா, தூக்கம் வரலையா? மணி 12 போகுது. ஏன், என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்லங்க, 4 பசங்களை பெத்தோம். எல்லாருக்கும் நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வச்சோம். அவங்களும் பெரிய கஷ்டமெல்லாம் எதுவும் இல்லாம நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு நம்ம குடும்பத்துக்கு ஏங்க இப்படி ஒரு துன்பம் வரணும்? பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சா? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்னது? தெரியலையே. நீ ஏன் சொல்லு. நாம எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா ஒரே குடும்பமா சேர்ந்து வாழ்ந்த கடைசி நாள் இந்த தேதி தான். ஓ, அதான் எல்லாம் மனசுல ஓடுதா? எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கும்போது மொத்தமா லைஃபையே பிரட்டி போடுற மாதிரி நமக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துருதுல்ல. நடக்காம இருந்திருந்தா, அன்னைக்கு இந்த முடிவை நாம எடுக்காம இருந்திருந்தா அவன் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? சரி, விதி யார விட்டுச்சு? சரியா இருக்கும்னு நினைச்சுதான் ஒரு முடிவு எடுக்கிறோம். ஒருவேளை அது சொதப்புனா அதுக்கு நாம தானே பொறுப்பு. ஆனா எனக்கு எப்பவுமே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். அது குற்ற உணர்ச்சியா சந்தேகமா ஏதோ ஒண்ணு. நாளுமே இப்ப தருதலியா மாறி நிக்குதுன்னா அப்போ நம்மளோட வளர்ப்புல ஏதோ ஒரு குறை இருக்குன்னு தானே அர்த்தம். அவங்க ஒவ்வொரு வாட்டியும் கீழே விழும்போது நம்ம பசங்கன்னு தாங்கி பிடிச்சோம்ல, அதான் நாம அவங்க கிட்ட இருக்கிற கெட்டதை பார்க்கறதுக்கு தவறிட்டோம்னு நினைக்கிறேன். இல்லங்க, இந்த அளவுக்கு நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லை. அந்த அளவுக்கு ஒன்றும் நம்ம மோசமான அப்பா அம்மாலாம் இல்லை. நம்மளால முடிஞ்ச எல்லா நல்லதையும் கொடுத்துருக்கோம். ஆனா அவங்க முடிஞ்ச அளவுக்கு நமக்கு கெடுதல் தானே செஞ்சிருக்காங்க. அவங்க எவ்வளவு சுயநலமா வேணும்னாலும் இருந்துக்கட்டும். அதுக்காக பெத்த அப்பாவை 7 வருஷம் ஜெயில இருக்கட்டும்னு விட்டுடுவாங்களா? இத்தனைக்கும் அவங்க செஞ்ச கொலைய நீங்க ஏத்துக்கிட்டு போனீங்க. அப்போ அந்த பசங்க எப்படிங்க நல்லவங்களா இருக்க முடியும்? என்னையும் சேர்த்து அந்த வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டாங்க. இப்ப வரைக்கும் நமக்கு என்ன கெடுதல் பண்ணலான்னு அல்லும் பகலும் யோசிக்கிறாங்க. அது நினைச்சாதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாம எழுந்த ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொருத்தனும் பதில் சொல்லணும். அவங்கள விடவே கூடாதுங்க. செஞ்ச தப்புக்கு தண்டனையை அனுபவிக்கணும். பெத்தவங்க பாசத்துல என்ன வேணாலும் செய்வாங்க. அதை நாம யூஸ் பண்ணிக்கிட்டு நன்றி கெட்டத்தனமா இருக்கலாம்னு நினைக்கிறானுங்கல்ல, அதுக்கு பாடம் புகட்டணும். யாரு திதி கொடுக்குறீங்களோ இப்படி முன்னாடி வந்து உட்காருங்க. ஏங்க நீங்க போய் உட்காருங்க. நானா? ஆமாங்க, நான் என் அப்பாவுக்கு ஒரே பொண்ணு. அப்ப மருமங்க நீங்க தானே திதி கொடுக்கணும். போய் உட்காருங்க, போங்க. ரவி, போய் உட்காரு, வேற வழியில போ.
நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லுங்க. நெத்தில போட்டுக்கோங்க. போட்டோவை பார்த்து இந்த பூவை போடுங்க. போய் காக்காக்கு வச்சுட்டு வந்துருங்க. கா 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 கா. ரவி, ஆ உன் மாமனாருக்கு திதி கொடுக்குறியா? நீ ஏன் கொல்லுவியா, நீ ஏன் திதி கொடுப்பியா? பயங்கரமா இருக்குப்பா. உன் பொண்டாட்டிக்கு இது தெரியுமா? அது எப்படிரா எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம நடமாடிட்டு இருக்க? உன் பொண்டாட்டியோடைய அப்பாவை கொண்டுட்டு அவகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேச எப்படி முடியுது உன்னால? அவளை பார்க்கும்போதெல்லாம் மனசு உறுத்தாதா? இப்ப கூட உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா உன்னைய கூப்பிட்டு திதி கொடுக்க சொல்றா. ஏய், அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த தனிகாவுக்கு நீ பிள்ளை ஸ்தானத்துல இருந்து இத பண்றதா அர்த்தம். ஒரே நேரத்துல எல்லாரோட சென்டிமெண்ட்டையும் தூக்கி போட்டு மிதிக்கிறியே. இவனுக்கெல்லாம் சென்டிமெண்ட், எமோஷன் இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. பணம் 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 மட்டும்தான் ஒரே குறிக்கோள். ரவி, என்னடா என்ன சொல்றாரு இவரு? திதி கொடுக்குற இடத்துல கூட பிரச்சனை பண்ண வந்துட்டாரா? உங்களுக்கு என்ன மாமா பிரச்சனை? ஏன் எங்களை இப்படி தொடர்ந்து டார்ச்சர் பண்றீங்க? உமா அவங்க அப்பாவுக்கு திதி கொடுக்கறது உங்களுக்கு பொறுக்கலையா? அதுவும் உமா அண்ணியோட அப்பாவை கொலை செஞ்சதே நீங்க தானே. செய்யறதையும் செஞ்சுட்டு இவ்ளோ கல் நெஞ்சத்தோட நடந்துக்க எப்படிதான் உங்களால முடியுதோ தெரியல. உங்க எல்லாருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த கொலையை நான் செய்யல. இதே திரும்ப திரும்ப நீங்க ஏன் சொல்றீங்க? நீங்க இந்த கொலையை செய்யலனா அப்ப யார் இந்த கொலையை செஞ்சா அதையாவது சொல்லுங்க. நீங்க கொலை செய்யலனா அப்புறம் எதுக்கு அதை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனீங்க? ஒருவேளை நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அது எதுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு சொல்லணும்? வக்கீலம்மா, இடையில உங்களை கொஞ்ச நாள் ஆளை காணும், அதனால நடுவில் நடந்தது எதுவுமே உனக்கு தெரியல. ஆமா, நான் இத்தனை வருஷமா இந்த உண்மையை சொல்லலை தான். கோர்ட்டுக்கு போய் தனிகா செலத்தை கொன்னது நான் தான்னு சொன்னேன். அன்னைக்கு சூழ்நிலை அப்படி சொல்ல வேண்டியதா இருந்தது. ஆனா இன்னைக்கு சூழ்நிலை உண்மையை சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப சொல்லுங்க மாமா, உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லுங்க. என் அப்பாவை கொன்னது யாரு அதை தெரிஞ்சுக்கிற ரைட்ஸ் எனக்கு இருக்குல்ல. என்ன பாருவே, உன் பொண்டாட்டி கேக்குறா, உனக்கு தெரிஞ்சா சொல்ல வேண்டியதானே? அவரை ஏன் கேக்குறீங்க? அவருக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே நான் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப யாருன்னு சொல்லுங்க. உமா, இவர்கிட்ட தேவையில்லாம எதுக்கு பேசிக்கிட்டு? ஏதாச்சும் சொன்னா தேவையில்லாம எதையாவது பேசி குழப்புவாரு. நாமெல்லாம் ஒற்றுமையா இருக்கிறது இவருக்கு பிடிக்கல.
நம்மளை குழப்பி விடுறதுக்காக தான் இவர் இப்படி டிராமாலாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. நிறுத்துடா. டிராமா போடுறாங்களாமா, டிராமா. இவரை சொல்ல வந்துட்டீங்க எல்லாரும். உமா, நீ முதல்ல நம்ம போவோம், போலாம். இவரு நம்மகிட்ட போய் சொல்லி குழப்ப பாக்குறாரு. இவரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ரொம்ப கிரிமினலா மாறிட்டாரு. ஆமாம்மா, வா போலாம். இந்த பொய்யை கேட்க இனிமே நாங்க தயாரா இல்ல. நீங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டே இருங்க. உமா, வா உமா, நம்ம போலாம். டேய், வாடா போலாம். நான் பொய் சொல்லல. நான் சொல்றது முழு உண்மை. அப்ப அதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் தானே. ஆதாரம் இல்லாம இந்த மார்க் எதுவும் செய்ய மாட்டான்னு உங்களுக்கு தெரியாதா? நாளைக்கே உங்க எல்லாருக்கும் ஆதாரம் தர்றேன், போதுமா? சீதா, வா போலாம். என்னங்க, ஏதோ ஆதாரம் இருக்குன்னு சொல்றீங்க. என்ன ஆதாரம் இருக்கு எனக்கு தெரியாம? இப்படி சிரிச்சா என்னங்க அர்த்தம்? பொறு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்கே தெரியும். ராஜா, என்னடா அப்பா வேற ஆதாரம் இருக்குன்னு சொல்றாரு? அப்படி என்ன வச்சிருப்பாரு தெரியலையே. ஏய், நீ வேற என்ன ஆதாரம் இருக்க போகுது? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சும்மா ஏதாவது அடிச்சு விட்டுட்டு இருப்பாரு அவரு. இப்படிதான்டா ஒவ்வொரு வாட்டியும் சொல்றேன். ஆனா அவர் பாரு 6 4 அடிச்சு போயிட்டே இருக்காரு. இப்ப ஆதாரம் சொல்றது எனக்கு வயித்துல புளிய கரைக்கிற மாதிரி இருக்கு. ஏற்கனவே ஒரு தனிக்காட்சியில கொலை கேஸ ரீஓபன் பண்ணிட்டாரு. இந்த சூழ்நிலையில ஆதாரம் இருக்குன்னு சொல்றாருன்னா எதுவும் இல்லாமையா சொல்லுவாரு? ஏய், இதான் நீ பயப்படுற பாரு. இந்த பயத்தை தான் அவர் எதிர்பார்க்கறது. நீங்க எல்லாரும் ஈல்ட் ஆகுறீங்க. கிழிச்ச நீ பெரிய இவ மாதிரி பேசாத. அவர்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் யோசி. அப்போ இவ்வளவு நாளா ஏதோ ஒரு ஆதாரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு என்கிட்ட கூட சொல்லாம அமைதியா இருந்தீங்களா? அப்போ என்ன நீங்க நம்பல. ஏய் சீதா, நீ வேற உடனே பிரச்சனையை வேற பக்கம் திருப்புற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா என்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. என்னது, எந்த ஆதாரமும் இல்லையா? ஆமா சீதா, எந்த ஆதாரமும் கிடையாது. சும்மா அப்படியே அடிச்சு விட்டேன். சரி, நீங்க 4 பேரும் போகும்போது வேற யாராச்சும் பார்த்தாங்களா? ஒருவேளை அவசரத்துல ஏதாச்சும் தடயத்தை விட்டுட்டு வந்துட்டீங்களா? வாட்ச் இந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருடா. அவனுங்க ஐயோ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி மண்டியை போட்டு குழப்பி அலைவானுங்கல்ல, அதுக்காக தான். ஓஹோ, நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். இதுல உங்களுக்கு ஒரு அல்ப சந்தோஷம். அங்கதான் நீ தப்பு பண்ற சீதா. என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொன்னதை பத்தி இந்நேரம் எல்லாரும் ஒன்னு கூடி பேசியிருப்பாங்க. என்ன பண்றதுன்னு குழம்புவானுங்க. எனக்கு அதான் வேணும். இங்க பாரு, எப்படி யோசிச்சு பார்த்தாலும் அங்க எந்த ஆதாரமும் இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படியே இருந்தாலும் ஜெயில இருக்கும் போதே யாருக்கிட்டையாவது அவர் சொல்லியிருக்கணும்ல. சரி, அப்படியே இல்லைனாலும் வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்ம இவ்வளவு குடைச்சல் கொடுக்குறோமே, அப்பயாவது சொல்லியிருக்கணும்ல. திடீர்னு இப்ப வந்து சொல்றாருன்னா சம்திங் ராங். இது உனக்கு தோணல? டேய், எங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்குமான்னு பாக்குறேன். நீ பாண்டிக்கு ஃபோன் பண்ண. ஏய், இதெல்லாம் தேவையில்லாத வேலை. பண்ணி தொலைடா. அதாவது சீதா, என்கிட்ட நிஜமாவே ஆதாரம் இருக்குன்னு நினைச்சு
அவனுங்க அது என்னவா இருக்கும்னு கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணுவானுங்க. அதை வச்சே நான் ஆதாரத்தை உருவாக்கிடுவேன். ஆமாம், சுருக்கமாக சொல்லணும்னா என்கிட்ட இப்போ எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் ஒன்று, கூடிய சீக்கிரம் கிடைச்சிடும். என்னது இது? அவருக்கும் ஒன்றும் தெரியலங்கிறாரு. பாண்டி அதை தான் சொல்றான். அப்ப அந்த ஆதாரம் என்னவா இருக்கும்? என்னடா அது பேய் பங்களா மாதிரி இருக்கு? ஏய், அம்மா இங்க எதுக்குடா அவர் வந்தாரு? நீங்களே எங்க வந்தீங்க? மாமா நல்லா கவனிச்சு பாருங்க. அன்னைக்கு ஏதாவது தடையை விட்டுட்டு போயிருப்பான்னு நல்லா தெளிவா பாருங்க. பாக்குற மச்சான், நீங்களும் நல்லா பாருங்க. போங்க போய் தேடுங்க போங்க. டேய் பாருடா, என்ன பண்ணீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஐயோ ஏண்டா இந்த இடத்துல வச்சுதான் உன் மாமனாரை கொன்னியாடா? ஏய் அக்கா சும்மா இரு. பக்கு பக்குன்னு இருக்கு. நீ வேற என்ன ஏதோ கொலகார மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஆமா, கொலை தானே பண்ணீங்க. நீ ஒருத்த மட்டுமா பண்ண? தோ ராஜா, தோ என் புருஷன் பாண்டி எல்லாரும் சேர்ந்து தானே இந்த கொலையை பண்ணீங்க. ஏய், நீ வேற பீதியை கிளப்பாதடி. அன்னைக்கு நாங்க எல்லாரும் குடிச்சிருந்தோம். நாங்க யாருமே நிதானத்துல இல்ல. அந்த டயத்துல அந்த ஆள் வம்பு வளர்த்தான். போதையில அடிச்சிட்டு போயிட்டோம். அந்த ஆள் செத்து போகணும் எங்களுக்கு எப்படி தெரியும்? யோ நீ பேசாதயா, ஒன்னாலதான் எல்லாமே. அன்னைக்கு நீ மட்டும் தேவையில்லாம இங்க வந்து சிக்கலனா நம்ம என்ன தப்பிச்சு போயிருந்திருக்கலாம். இவ்வளவு பிரச்சனையே இல்ல எனக்கு, எல்லாம் ஒன்னால. அக்கா இங்க பாரு, திரும்ப திரும்ப எல்லாத்தையும் திட்டி பழச கிளப்பாத. அதனால ஒரு யூஸும் இல்ல. இப்போ அப்பா அவர்கிட்ட ஏதோ ஆதாரம் இருக்குன்றார்ல, அதை தேடுறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க, ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். நான் என்னத்தை பாக்குறது, உங்களுக்கு தானே தெரியும். நீங்க போய் தேடுங்க போங்க. வாங்க மாமா போய் பார்ப்போம். ஐயோ, 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலைக்கு இப்ப வந்து ஆதாரத்தை தேடினா எப்படி கிடைக்கும்? எதுவுமே இல்லை. டேய் ராஜா, இங்க வா இங்க வா வா. ஏங்க இங்க வாங்க. என்ன என்ன ரேவதி? இல்ல, இந்த போலீஸ் எல்லாம் ஒரு கொலையை செஞ்ச அந்த அக்யூஸ்ட புடிச்சு அதே இடத்துக்கு கூட்டிட்டு போய் எப்படி கொலை செஞ்சீங்க செஞ்சு காட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. அதே மாதிரிதான் அன்னைக்கு நீங்க 4 பேரும் என்ன பண்ணீங்க, எப்படி இங்க வந்தீங்க, அப்ப தனி காட்சியில இங்க என்ன பண்ணிட்டு இருந்தாரு, எப்படி சண்டை ஆரம்பிச்சது, எப்படி முடிஞ்சது, இது எல்லாத்தையும் அப்படியே மனசுல ஓட விட்டு எனக்காக ஒரு தடவை பண்ணி காட்டுறீங்களா? ஏய் லூசு லூசு, இப்போதைக்கு அத மாதிரி பண்ண சொல்ற? இல்லடா, அப்போ நீங்க எல்லாரும் குடிச்சிருந்தீங்கல்ல, கொலை நடக்க போதுன்னு உங்களுக்கே தெரியாதே. அப்போ உங்களுக்கே தெரியாம ஏதாச்சும் தடயத்தை விட்டுருப்பீங்கல்ல. இப்ப நான் வெளியால இருந்து பாக்கும்போது என்னோட கோணத்துல ஏதாச்சும் தப்பு நடந்திருக்கான்னு நான் பார்த்து சொல்லுவேன்ல. சூப்பர், செம்ம ஐடியாடா மச்சான். மாமா நீங்க எங்க தானே இருந்தீங்க? வாங்க.
ஏய் ரவி அங்க போடா, நீங்க வா. ஐயோ அடே பாவி. இப்படிதானே பிடிச்சி தள்ளி விட்டோம். அவர் நேரா அங்க போய் விழுந்தாரு. இப்படி இப்படிதான் படுத்து கிடந்தாரு. அவர் தலையை இப்படி தூக்கி பார்த்தா அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாரு. ரேவதி, இதுதான் நடந்தது. இப்போ மூணாவது மனுஷியா உனக்கு என்ன தோணுது அதை சொல்லு. நீங்க அடிச்ச அடியிலே அந்த ஆள் செத்துருப்பான்னு தோணுதுரா. ஏய் என்ன என்ன ஏன் வா போடா வாண்ணே. போ போலாம். போ ஏங்க கூட்டிட்டு போங்க. ரேவதி, இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. ரேவதி, 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 ரேவதி.